பீகார் மாநிலத்தோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இன்னைக்கு எண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாலு பிரசாத் மகனோட பையன் தேஜஸ்வி யாதவோட கட்சி ஆர்ஜேடி கட்சியும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அவங்க தான் வந்து லீடிங்ல இருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வந்து கொஞ்சம் பின்னாடி போய் பிஜேபி நிதிஷ்குமார் அவங்களோட கூட்டணி வந்து முன்னாடி வந்திருக்கு, அவங்க தான் முன்னிலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, சரிசமமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து இப்ப வந்து பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி தான் இப்ப வந்து முன்னிலையில இருக்காங்க. அது வந்து பிஜேபி வந்து அதுல வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து முன்னிலையில போயிட்டு இருக்கு. பிஜேபி தான் அங்க வந்து ரொம்ப லீடிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எண்ணி முடிக்கல, இப்ப எண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து பிஜேபி தான் முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து இது மாதிரி தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே வந்து முன்னிலையில இருக்கிறதா சொல்லிட்டே இருந்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே சரிசமமா வருதுன்னு செகண்ட் சொன்னாங்க. அடுத்து ஏடிஎம்கே வந்து லீடிங்ல வந்துச்சு, ஏடிஎம்கே சக்சஸ் ஆயிடுச்சு, வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிசல்ட் வந்து எப்படி மாறிச்சுன்னு தெரியும். மோடி வந்து ஜெயலலிதாக்கு வந்து காலையில 10 மணிக்கே வந்து வாக்கு எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கும் போதே வந்து போன் பண்ணி வாழ்த்து சொன்னாரு, நீங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து அப்படியே மாறிச்சு. கடைசியா வந்து ஏடிஎம்கே வின் பண்ணதா வந்து சொன்னாங்க, சொல்லி முடிச்சாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து பீகார் எலெக்ஷன்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நாடு ஃபுல்லா வந்து என்ன டிபேட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மக்கள் ஃபுல்லாவே வந்து நிறைய பதிவுகள் போடுறாங்க, இவிஎம் ஃப்ராட் எலெக்ஷனு, இது எப்படி, இது சாத்தியமே கிடையாது. 1000 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து மக்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இன்னல்களை அனுபவிச்சாங்க, நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க, அவங்க வந்து எப்படி வந்து இப்படி வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட முடியும், பிஜேபிக்கு அதுவும் ஓட்டு போடுவாங்களா, அவங்களா பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்குலாம் வந்து இன்னைக்கு வந்து டிபேட் வந்து நடந்துட்டு இருக்கு. இவிஎம் மேல மிகப்பெரிய சந்தேகம் வந்து மக்களுக்கு வந்துச்சு. அது வந்து ஃபுல்லாவே வந்து அந்த டிபேட் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. இவிஎம் ஃப்ராட் எலெக்ஷன் இது ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற விவாதம் நாடு ஃபுல்லா இருக்கு. இவங்க இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் எண்ணிட்டு இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாக்கு எண்ணிக்கையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப வந்து பீகார் தேர்தல் அதிகாரி வந்து பேட்டி கொடுக்குறாரு, இது வந்து ரொம்ப தாமதமாகும், 40% ஓட்டு தான் வந்து எண்ணி இருக்கும், இன்னொன்று வந்து நைட் வரைக்கும் கூட ஆகலாம், நாளை காலையில் வரைக்கும் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற பதிவுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் எதுக்காக வந்து இப்ப வந்து இவிஎம் டிபேட் வந்து ஃபுல்லா நாடு ஃபுல்லா மக்கள் கிளப்பிட்டு இருக்க சூழ்நிலையில எதுக்காக வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து ஸ்டாப் பண்றாங்க, இதுல வந்து ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கிற டிபேட் வந்து போட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறத பார்க்கலாம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு பிஜேபி அந்த நிலைமையில தான் வந்து சிக்கியிருக்கு. இந்த இவிஎம் விஷயத்தில் வந்து பீகாரில் வந்து அவங்க சிக்கியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது வரைக்கும் பீகாரில் வந்து பிஜேபி முதலமைச்சர் யாருமே வந்து வந்ததில்லைங்க. இது வரைக்கும் பிஜேபி வந்து நேரடியாக வந்து ஒரு முதலமைச்சராக பதவியை வந்து இங்கே பீகாரில் வந்து பிடிச்சதில்லை. துணை முதலமைச்சராக இப்போ இருக்காங்க. அது கூட வந்து போன தேர்தலில் நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் கூட்டணி வச்சு போட்டி போட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்க, நிதிஷ்குமார் வந்து லாலு பிரசாத்தை கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டுட்டு பிஜேபியை கூட சேர்த்துக்கிட்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து இப்போ வச்சிருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி காட்டுறாங்க, இப்போ இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நிலைமை பார்த்தா நிதிஷ்குமாரை பின்னாடி தள்ளிட்டு பிஜேபி வந்து இப்போ மேலே வந்து இப்போ பிஜேபி தலைமையில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து முதல் முறையாக பிஜேபி வந்து நேரடியாக வந்து பீகாரோட ஆட்சியை கைப்பற்றுது அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ இந்த சூழ்நிலையில வந்து ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் நாடு கூட நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எப்படி சாத்தியமாகுது, நியாயமான எலெக்ஷன் நடந்திருக்கா இல்லை நியாயமான கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விவாதங்கள் நிறைய நடக்குது. நிறைய தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியான பதிவுகள் வந்து மக்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்படி தான் நடந்துச்சு, போன எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ பீகாரில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன்ஸ் நிறையா வருது. எல்லாத்தையும் விட முக்கியமாக வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சில மணி நேரங்களில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி அதிகபட்சம் போனால் மத்தியானம் 1 மணிக்குள்ளேயே எல்லா தொகுதியும் வந்து முடிஞ்சிடும் ரிசல்ட். என்ன ஒன்றாவே எண்ணிட்டு இருக்காங்க, பட்டனை தட்டி விட்டால் இப்போ என்ன நம்பர் காமிக்குதோ அந்த நம்பரை கவுண்ட் பண்ணி டோட்டல் பண்ணி சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 3 மணி வரைக்குமே வந்து 40% ஓட்டு கூட எண்ணலாம் அப்படின்னாலே வந்து அப்போ நிறைய டவுட் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ தொடர்ந்து எல்லா தேர்தலையும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எல்லா எலெக்ஷன்ஸ்ல இதே நடைமுறை தான். லாஜிக்கலா சில விஷயங்களை வந்து உருவாக்கி வச்சுக்குவாங்க. இப்போ பீகார்ல தான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து சில கூட்டணிகளை வந்து உடைக்கிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது பிராமின்ஸோட கட்சி. 4% பேர் தான் பீகார்ல பிராமின்ஸ் பாப்புலேஷன். 4% பேர் இருந்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 96% பேரை வந்து பிளவுபடுத்துறது, பிரித்தாளும் சூழ்ச்சி, அதான் அவங்களுடைய அரசியல். இப்போ வந்து இந்த லாலு பிரசாத் யாதவோட கட்சி, இந்த நிதிஷ்குமார், இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் இவங்க எல்லாமே ஒரே கட்சியில் இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில். ஜனதாதள்ன்ற ஒரே கட்சியில் எல்லாமே வந்து ஒரு ஜனதாதள் மூவ்மெண்ட்ல அந்த மண்டல் கமிஷன் மூவ்மெண்ட்டு இப்படி வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அரசியல் காலத்தில் சமூக நீதி பேசுகிற ஆட்கள் இவங்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 கட்சி தனித்தனியாக நிற்கிறாங்க.
இது எல்லாமே பிஜேபியோட இந்த பிராமின்ஸோட சூழ்ச்சி அரசியல். தனித்தனியாக பிரித்து எப்படியாவது வந்து திருப்பி நம்ம வந்து ஒரு அந்த இடத்துக்கு வந்துடணும், நம்ம கண்ட்ரோலில் பீகாரை கொண்டு வந்துடணுன்றதுக்காக தொடர்ச்சியாக அவங்க 30 வருஷம் 35 வருஷமாக எடுத்த முயற்சியோடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு. திடீர்னு வந்துடக்கூடிய ரிசல்ட் கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து பீகார் பிராமின்ஸ் வந்து அந்த பிஜேபி பீகார் ஆட்சி வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாயிருக்கு. இந்த நிலைமையில தான் இப்போ இந்த ரிசல்ட் மேலே நிறைய டவுட்ஸ் கிளம்பியிருக்கு. நாடு பூரா டவுட்ஸ் கிளம்பியிருக்கு. அரசியல்வாதிங்க யாரும் பேச மாட்டாங்க. எப்பயுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா மாநிலங்கள்லையுமே எதிர்கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இவங்க வந்து ரிசல்ட்டே சொல்லுவாங்க. எதிர்கட்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் நிறைய வாய்ப்புகள் வச்சிருக்காங்க. எல்லாருமே அதனால வழக்கு போட்டு வைக்கிறது. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தேஜஸ்வி யாதவ் லாலு பையன் வந்து நேற்றுக்கு சொன்னாப்புல ரிசல்ட் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கணும், கட்சிக்காரங்க சொல்கிறாப்புல ரிசல்ட் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கணும், யாரும் துப்பாக்கி தூக்காதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா வந்து ரிசல்ட் நமக்கு எதிராக வரப்போகுது நேற்று பேசி முடிச்சுட்டாங்க. ஏன்னா 7ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 3வது ரவுண்டு 3வது கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 2 நாள் இந்த கேப் விடுறாங்க பார்த்தீங்களா. இந்த கேப் விடுறது எதுக்குன்னா வந்து இந்த பேரம் பேசுறதுக்கு தான். பேரம் பேசி கடைசியாக வந்து என்ன ரிசல்ட்ன்றதை முடிவு பண்ணிடுவாங்க. அது மக்களை ஏற்றுக்கிற மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக வந்து இப்படி வந்து விட்டு பார்க்கறது. இப்போ கிட்டத்தட்ட பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஏற்றுக்கலைங்கிறதா இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயம். மக்களுடைய கருத்துக்கள் நாடு பூரா முக்கியமாக இப்போ இங்கேயே எப்படி இருக்குன்னா பீகாரில் ஓட்டு போட்டவங்க எப்படி இருப்பாங்க, மற்றவங்களே நம்ம இவ்வளோ தூரம் இதை கேர் எடுத்துக்கிறோம்னா ஓட்டு போட்டவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி ஏற்றுக்குவாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாயிருக்கு. இப்போ விட்டு பார்த்துருக்காங்க. நிறைய எதிர்மறை விஷயங்கள் நிறையா வருது. இப்போ திருப்பி என்ன பண்ணலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணுறது, ரிசல்ட் எப்படியே நம்ம கொடுத்த ரிசல்ட்டே வச்சுக்கலாமா இல்லை ஏதாவது பேக் அடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் 2000 ஓட்டுக்குள்ள தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு 26 தொகுதியில் 500 ஓட்டுக்குள்ள தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி ரொம்ப கம்மியான ஓட்டு மார்ஜினில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஓடிட்டு இருக்கு. இன்னும் வந்து 60% ஓட்டு என்ன வேண்டியிருக்கு, எப்படி வேணாலும் ரிசல்ட் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்பா என்ன நடக்குது. ஏன்னா வந்து இந்த தேர்தலில் வந்து பீகாரில் வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இவிஎம் ஃப்ராட் எலெக்ஷன் அப்படிங்கிறது 100% உறுதியாயிரும். இப்போ நாட்டில் மற்ற எல்லா பிரச்சனையும் பின்னாடி போயிடும். இன்னைக்கு தேர்தல் முடிவில் வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க, ஆட்சி அமைச்சாங்கன்னா எல்லா பிரச்சனையும் பின்னாடி போய் இந்த இவிஎம்க்கு எதிரான கோவம் தான் மக்களுடைய கோவம் அதிகமாக வரும். அது வந்து இப்போ ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் அல்லது மு க ஸ்டாலின் மாதிரி ஆட்கள் எதிர்கட்சிகள் எல்லா பேரும் பயந்துக்கிட்டு பிஜேபி RSS பயந்துக்கிட்டு வழக்குகளுக்கு பயந்துக்கிட்டு இவங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் பேசியாடும்ல. தேர்தல்ங்கிறது மக்களுடைய ஓட்டுரிமை. இது எதிர்கட்சி பிரச்சனை கிடையாது, நம்ம மக்கள் எல்லாருடைய பிரச்சனை. நம்ம எவனுக்கு ஓட்டு போடணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம், இவங்க வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இவங்க ஆட்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து மக்களை சாவடிப்பாங்க, நாசப்படுத்துவாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனால வந்து இது பிஜேபி RSS மக்களா அப்படின்ற மாதிரி தான் கடைசியாக களம் மாறும். எதிர்கட்சிகள் பின்னாடி போயிடுவாங்க. இந்த இவிஎம் பிரச்சனையில எதிர்கட்சிகள் பூராமே நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா பேருமே வந்து பிஜேபிக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால கடைசியாக எப்படி களம் மாறும்னா எப்படி வெள்ளைக்காரனுக்கு எதிராக வந்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களா வெள்ளைக்காரன் வந்து சில சுதந்திர போராட்டம் அதே மாதிரி தான் பிஜேபி RSS இந்திய நாட்டு மக்களா அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலை வரும். இவிஎம் போராட்டம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கும். இவிஎம்க்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு சுதந்திர போராட்டமாக நடக்கும். அதுக்கான சூழ்நிலை தான் இன்னைக்கு பீகார் களம் உருவாக்கிட்டு இருக்கு.